இன்னைக்கு நம்ம 4 யூவி ஃபில்டர்ஸோட இருக்க இந்த மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், யார் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் யாருக்கு இந்த ப்ராடக்ட் தேவையில்லை அப்படிங்கிற கம்ப்ளீட்டான ரிவ்யூவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜாக நான் என்ன பார்க்குறேன்னா, நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் இருந்தாலும் நல்ல லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. எந்த விதமான ஒயிட் கேஸ்ட்டும் வரலை. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்க மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் எனக்கு அவ்வளோவா ஸ்வெட் ஆகலை. ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்வெட் ஆகும் அப்படின்னா இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க, இல்லை பிரெஸ்ட் ஃபீடிங் உமனாக இருக்கீங்கனாலும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இதில் விட்டமின் ஏ, ரெட்டினால் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யார் இந்த ப்ராடக்டை பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல லைட் வெயிட்டாக க்ரீமி சன்ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வித் SPF 50 அண்ட் PA+++ ரேட்டிங்கோட அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நார்மல் டு ட்ரை ஸ்கின் டைப்பில் இருக்கீங்கன்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப க்ரீஸியாகவோ இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியாகவோலாம் ஃபீல் ஆகலை. அண்ட் ஒயிட் கேஸ்ட்டும் வரலை, லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. யார் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஆயிலி ஸ்கின் டைப் தான். பிகாஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிலியாக டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அதிகமான வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் பண்ணுற பர்சன், லைக் ஸ்விம்மிங் போகிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவாக வந்து ஸ்வெட் ஆகும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி யூஸ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீனாக இருக்கும். 2 to 3 ஹார்ஸ்க்குள்ளே வந்து ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரீமி லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் வித் SPF 50 அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொஃபைல் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.